இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு படம் கருத்தியல் ரீதியாக தவறா இருக்கு அப்படின்னா, இங்க அமைப்புகள் சார்ந்தோ இல்லன்னா மிகப்பெரிய அளவுக்கு மக்களே திரண்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த படத்தை பேன் செய்யவும் பெற்றிருக்கு. அப்படி ஒரு போராட்டம் இப்ப வந்திருக்கக்கூடிய படத்துக்கு வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். கிங்டம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கௌதம் சின்னரே அண்ட் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா விஜய் தேவர்கொண்டா அண்ட் பாக்கியஸ்ரீ, சத்யதேவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கிங்டம் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போலீஸா இருக்கக்கூடிய சூரிய அவர்கள் தன்னுடைய காணாம போன அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப்பை கேட்டு கமிஷன் ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போறாரு. அப்படி அங்க போற இடத்துல அங்க ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட பழைய போட்டோ ஒன்று கொடுத்து, இது ஒரே ஒரு போட்டோ, இதுதான் என் அண்ணனை கண்டுபிடிக்கான ஒரே வழி, அவர் இப்ப எப்படி இருக்காரு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா சில சம்பவங்கள், அதுக்கப்புறமா ஒரு ஆஃபீஸர், நீ என்ன எவ்வளவு கோவப்படுற, பெரிய ஆஃபீஸர் மேலே கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வரும்பொழுது அவருக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்டையும் எடுத்துட்டு வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உன்னை நான் ஒரு மிஷனுக்கு அனுப்புனா நீ அங்க போகணும், அங்க போனோம்னா உன் அண்ணனை நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சூரிய அவர்களும் ஒத்துக்கிட்டு அந்த மிஷனுக்கு போறாரு. அப்படி போயிட்டு அவர் அண்ணனை கண்டுபிடிச்சாரா, அவர் அண்ணன் எங்க பாக்குறாரு, எப்படி அவர் கூப்பிட்டு வராரா இல்லையா அப்படின்றதான் படத்தோடைய கதை. ஆக்சுவலா படம் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து, அதாவது ஆரம்பமே 1920 அப்போ ஒரு ட்ரைபல் கிங் இருந்தாரு, அவர் மக்களை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து. அதன் பிறகு 1992 அதுவும் கதை இந்தியாவில் நடக்கல, ஸ்ட்ரெயிட்டா யாழ்ப்பாணம் தான், அதாவது ஸ்ரீலங்கா. ஸோ அங்கிருந்து கதை மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட இலங்கை தமிழர்கள் இதுல வராங்க. நிறைய விஷயங்களை படத்துல தொட்டிருக்காங்க. கதையோடைய ஆரம்பத்துல, அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஒரு கற்பனை கதை. இந்த கேரக்டர்லாம் கற்பனையா தான் இருக்கு, நீங்க யாரு கூட தொடர்பு கொடுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நிறைய லிங்கேஜ் நமக்கு மண்டவையில ஓடுது. படமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிங்டம் ஒரு ஸ்லோவான ஒரு பிகினிங் தான் இருக்கு. அதாவது பேசிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை டைரக்டர் போட்டு இருக்காரு. அந்த போட்டதுல பிரச்சனை கிடையாது, பட் எல்லாமே ஸ்லோவா இருக்கு அப்படின்றதுதான் பிரச்சனை. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, ஒருவேளை இதுதான் நடக்கும் அப்படின்ற நம்மளுடைய பல கெஸ்ஸிங்ஸ் இருக்கு. அங்கங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அண்ட் தென் இந்த படம் முழுக்க நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ரொம்ப பெரிய வேலையை பார்த்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, அனிருத் அவர்கள் தான். பெரிய அளவுக்கு பெயர் கொடுக்குற அளவுக்கு ஒரு மியூசிக் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு காம்பேக்டா ஒரு மியூசிக் கொடுத்திருந்தாரு. படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. விஜய் தேவர்கொண்டா ஒரு வயலன்ஸ் மூவி ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல ரொம்ப பெரிய வயலன்ஸ் கொடுத்திருக்காரு. அது திகிட்ட இல்லாம ஓரளவுக்கு ஒரு கதையோட ரொம்ப சென்சிபிளா கொடுக்கணும் அப்படின்றத டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓகே தான், பட் ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் எனக்கு படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எஸ் சூர்யா மாதிரி பிடிச்சிருக்கு ஆனா பிடிக்கல அந்த ரேஞ்ச் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படிதான் எனக்கே அந்த படம் ஃபுல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த படம் ஸ்ரீலங்காவில் போயிருக்கு. 1992 சிவில் வார பத்தி பேசியிருக்கு. இது எல்லாமும் படத்துல டச் ஆகி வருது. ஸோ இது எல்லாத்துமே நம்ம போயிட்டு ஹிஸ்டாரிக்கலா தேடி இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சா, இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிச்சா, ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சு இந்த படத்தை நீங்க தப்பா எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அது ரொம்ப நியாயமா தர்க்கமா இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாம படத்தோடைய வில்லனுக்கு நீங்க ஒரு சைக்கோவா வரக்கூடிய ஒரு கேரக்டருக்கு நீங்க முருகன் பேர் வச்சுட்டீங்க, அதனாலேயே நீங்க தப்பா காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் தெரியல. இந்த மாதிரி அறிவுபூர்வமா யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கு. ஸோ அது எந்த கூட்டம் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு கிங்டம் படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.